ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் விஸ்டம் டாக்ஸ். இன்றைய தலைப்பு நினைவாற்றலின் ரகசியம். ஒரு இளைஞன் மேசையின் முன் குழப்பத்துடன் உட்கார்ந்திருக்கிறான். கையில் இருக்கும் புத்தகத்தை புரட்டுகிறான். ஆனால் அவன் முகத்தில் ஒரே கவலை. ஐயோ, எவ்வளவு படித்தாலும் அடுத்த நிமிடம் மறந்து போகுதே. என் மூளை ஒரு வடிகட்டி போல இருக்கு. படிச்சது உள்ளேயே தங்க மாட்டேங்குது என்று தனக்குத்தானே புலம்பிக் கொண்டிருக்கிறான். அடுத்த நாள் அந்த இளைஞன் ஒரு வயதான ஞானியிடம் ஆலோசனை கேட்க செல்கிறான். ஐயா, எப்படி என் நினைவாற்றலை அதிகரிப்பது? எல்லாமே மறந்து போகிறது என்று சொல்கிறான். அந்த ஞானி அமைதியாக, மகனே, உன் மூளைக்கு ஒரு பயிற்சி கொடு. நாளை நீ ஆற்றை கடந்து வரும்போது தண்ணீரை ஒரு கையில் அள்ளி கொண்டு வா. ஆனால் ஒரு நிபந்தனை, அந்த தண்ணீர் ஒரு துளி கூட கீழே சிந்தாமல் வர வேண்டும் என்பதுதான். அந்த இளைஞனும் ஆற்றில் தண்ணீரை அள்ளி கொண்டு மறுநாள் வருகிறான். ஆனால் நடக்கும்போது கவனம் சிதற தண்ணீர் தரையில் சிதறுகிறது. அவன் ஏமாற்றத்துடன் வருகிறான். நான் வேகமாக ஓடினேன், ஆனால் தண்ணீரை கவனிக்கவில்லை. பாதியிலேயே எல்லாமே சிதறிவிட்டது. இது மிகவும் கடினமாக இருக்கிறது ஐயா என்று அந்த இளைஞன் ஞானியிடம் சொல்கிறான். அதற்கு ஞானி, அதே போல்தான் படிப்பும். ஒரு விஷயத்தை வேக வேகமாக படிக்கும் போது நீ தண்ணீரை போல அதை கீழே சிந்துகிறாய். காரணம், நீ கவனம் செலுத்தவில்லை. இளைஞன் மீண்டும் செல்கிறான். இப்போது அவன் வேகமாக செல்லாமல் ஒவ்வொரு அடியையும் மிக மிக கவனத்துடன் வைத்து சிந்தாமல் தண்ணீரை எடுத்து வருகிறான். ஞானியிடம் வெற்றிகரமாக கொடுக்கிறான். நான் இம்முறை வேகத்தை குறைத்து என் முழு கவனத்தையும் அள்ளிய தண்ணீரின் மீது மட்டுமே வைத்தேன். சிந்துவதற்கு வாய்ப்பே இல்லை என்று கூறுகிறான். இதுவே நினைவாற்றலின் ரகசியம் என்று ஞானி சொல்கிறார். நீ படிக்கும்போது முழு கவனத்தையும் முழு உணர்வையும் அதில் செலுத்து. கவனம் மட்டுமே நினைவாற்றலின் முதல் படி. ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, முழு கவனம் செலுத்தி படி. அது உன் மூளையின் ஆழத்தில் பதிந்துவிடும் என்று குறிப்பிடுகிறார். இனி படிக்கிறப்ப வேகத்தை குறைங்க, கவனத்தை அதிகரிங்க. ஒரே ஒரு விஷயம்தான், அதுக்கு முன் முழு கவனமும் இருக்கணும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.